ஊருக்கு வெளியே ஒரு பாயடைஞ்ச பங்களா இருந்துச்சு. அதில் குழு குழுன்னு ஒரு பேய் குடி இருந்துச்சு. ஆனால் குழு குழு மற்ற பேய் மாதிரிலாம் இல்லை. அதுக்கு யாரையும் பயமுறுத்த பிடிக்காது. குழு குழு ஏன் பேயாச்சுன்னு தெரியுமா? 100 வருஷத்துக்கு முன்னாடி குமாரன்னு ஒரு சின்ன பையன் இருந்தான். அவனுக்கு ஐஸ்கிரீம்னா ரொம்ப பிடிக்கும். ஒரு நாள் ஐஸ்கிரீம் வண்டி பின்னாடியே ஓடி போய் குளிரில் உறைஞ்சி போயிட்டான். அதனால தான் இப்போ அவன் குழு குழு பேயாக மாறிட்டான். தொட்டா ஜில்லுன்னு இருப்பான். ஒரு நாள் அந்த பங்களாவுக்கு அணுன்னு ஒரு குட்டி பாப்பா குடி வந்தா. அவளுக்கு 6 வயசு தான் இருக்கும். ஆனால் அவள் யாருக்கும் பயப்பட மாட்டா. முதல் ராத்திரி அணு படுத்திருக்கும்போது போன்னு சத்தம் கேட்டுச்சு. அணு எந்திரிச்சு பார்த்தா வெள்ளை போர்வெல்லாம் பறக்குது. அணு கேட்டா, யார் அது? என்ன பயமுறுத்துறியா அப்படின்னு. குழு குழு பேய் திரைக்கு பின்னாடி இருந்து சொல்லிச்சு, நான் பேய், போயிடு இங்கிருந்து அப்படின்னு. அணு பாப்பா சிரிச்சுக்கிட்டே, பேயா? வாவ், எனக்கு பேய் ஃப்ரெண்டே இல்லை, வெளியே வா விளையாடலான்னு கூப்பிட்டுச்சு. குழு குழு ஷாக் ஆயிடுச்சு. 100 வருஷத்துல முதல் தடவை ஒரு புள்ள என்னை பார்த்து பயப்படாம கூப்பிடுது அப்படின்னு மெதுவாக வெளியே வந்துச்சு. அணு குழு குழுவை தொட்டு பார்த்தா. ஐயோ, நீ ஜில்லுன்னு இருக்கியே, நீ என்ன ஏசி பேயான்னு கேட்டா. குழு குழுவுக்கு ஒரே வெக்கமாக போச்சு. எல்லாரும் என்னை பார்த்து பயந்து போய் ஓடுவாங்க. எனக்கு ஃப்ரெண்ட்ஸே இல்லை தெரியுமான்னு சொல்லிச்சு. அணு பாப்பா சொன்னா, இனிமே நான் உனக்கு ஃப்ரெண்டு, ஆனால் ஒரு கண்டிஷன், நீ யாரையும் பயமுறுத்தக்கூடாது, சரியான்னு சொன்னான். குழு குழு சந்தோஷமாக தலையாட்டுச்சு. அன்னையிலிருந்து ராத்திரி ஆனால் பங்களா கலகலன்னு இருக்கும். குழு குழு அணுவுக்கு கதை சொல்லும், ஐஸ்கிரீம் எப்படி செய்யறதுன்னு சொல்லித்தரும். சூடான சம்மரில் அணுவை பக்கத்தில் உட்காந்து நேச்சுரல் ஏசியாக ஆகும். ஊரில் இருக்கிற எல்லா பிள்ளைங்களும் இப்போ பங்களாவுக்கு வரும். குழு குழு அண்ணா ஒரு கதை சொல்லுன்னு கேட்குவாங்க. பயமுறுத்துற பேய் போய் இப்போ குழு குழு ஊருக்கே கூல் ஹீரோவாக ஆயிடுச்சு. பார்க்க பயமாக இருக்கிறவங்க கூட உள்ளுக்குள்ளே நல்லவங்களாக இருக்கலாம். நட்பு பேயையும் ஃப்ரெண்டாக்கும். பயமுறுத்துறதை விட சிரிக்க வைக்கிறதுல தான் பெரிய திறமை.